ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைன்வே மெட்டீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் வந்து எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணோம். ஜஸ்ட் வந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ மெயின் சோர்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹிந்து அண்டு தினமணி இந்த ரெண்டுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து போதுமான அளவு தான். ஸோ இதிலே வந்து மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருவாங்க. அது போக வந்து அந்த நம்ம நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து அது போக வேறு எங்கெல்லாம் வந்து அது மூலியமாக வந்து சோர்ஸஸ் வந்து எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இப்போ ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் தமிழ் இந்ததுனா கூட வந்து சிலபஸ் படி நம்ம வந்து படிச்சிடலாம். அது வந்து ஒன் டைம் தான் இருக்க போகுது. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கலையா, நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? ஸோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஒன்று பார்ப்போம். ஸோ அவங்க என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது போக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம எப்படி வந்து அந்த நியூஸ் பேப்பரை பார்க்கணும், இது போக வந்து எப்படி நம்ம வேறு இது ரிலேட்டடாக வேறு நியூஸ் வந்து எப்படி வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்றத மட்டும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஜூன் 2 வந்த நியூஸு. மனித உரிமை ஆணையம் தலைவராக நீதிபதி மிஸ்ராவை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைத்திருக்காங்க, ஓகேவா? ஸோ இவர் வந்து நியமிச்சிட்டாங்க. மனித ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ அதோட தலைவராக வந்து நீதிபதி மிஸ்ராவை வந்து நியமனம் செஞ்சுட்டாங்க, ஓகேவா? ஸோ இதில் இவங்க என்னென்ன நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் அடுத்த தலைவராக அருண் மிஸ்ராவை நியமிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான குழு வந்து பரிந்துரைத்திருக்காங்க, ஓகேவா? ஸோ இதில் அது போக வந்து இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக வந்து அந்த மனித உரிமைகள் ஆணையத்தில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க, ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜனாதிபதி வந்து இவருக்கு வந்து பணி நியமனம் வந்து செஞ்சு வைப்பாங்க. அதாவது குடியரசுத் தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து இவரை வந்து பணி நியமனம் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா அவரோட இப்போ கரண்ட்டாக இருக்கிறவரோட நேமு, யார் வந்து பணி நியமனம் செய்வாங்க, ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க, எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த 4 டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இது போக வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்திய லெவலில் நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு 1993 ஆண்டு அக்டோபர் 12 வந்து இந்த டேட்டில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 1993 அக்டோபர் 12 வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து எப்போது இது வந்து கொண்டு வந்தாங்க பார்த்தோம்னா 1997 ஆண்டு, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இந்த இவர் தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர் வந்து எத்தனாவது தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கூட நமக்கு வந்து கேட்கலாம், ஓகேவா? எத்தனாவது தலைவர்னு பார்த்தோம்னா 8வது தலைவர். அடுத்து இவரோட எலிஜிபிலிட்டிஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதோட எலிஜிபிலிட்டிஸ் வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்து இருந்திருக்கணும், இல்லைன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து இருந்திருக்கணும். ஸோ இதுதான் இவரோட எலிஜிபிலிட்டிஸ். அப்புறம் பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 5 ஆண்டுகள் அல்லது 70 வயசுக்கு, ஓகேவா? 70 வயசு வரைக்கும் இருக்கலாம், ஓகேவா? இதுதான் வந்து பதவிக்காலம். இது போக வந்து அந்த மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள்னு சொல்லிட்டு அந்த உறுப்பினர்களுக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு உறுப்பினர்கள் வந்து இதே மாதிரி தான் உச்சநீதிமன்றத்துக்கான தலைமை நீதிபதியாக இருந்திருக்கணும், இன்னொரு உறுப்பினர் வந்து உயர்நீதிமன்றத்துக்கான தலைமை நீதிபதியாக இருந்திருக்கணும், ஓகேவா? ஸோ உச்சநீதிமன்றம் வந்து இந்தியாவுக்கே வந்து ஒன்று தான். உயர்நீதிமன்றம் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதோட தலைமை நீதிபதியாக இருந்திருக்கணும். ரிமைனிங் 2 பேர் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடாக வந்து நாலேஜபிள் பர்சன்ஸை வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இதுதான். ஸோ இப்போ வந்து கிளியராக வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூஸ் பேப்பரில் வந்து என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இது போக வந்து நம்ம என்னென்ன டேட்டாஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அப்படி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணணும். ஜஸ்ட்டு வந்து அன்றைக்கி நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ரிலேட்டடான டேட்டாஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சு படித்தோம்னா தான் கரண்ட் அஃபேர்ஸுன்றது வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ வந்து இப்போ தலைவர் வந்து கொடுக்கல, இவர் வந்து எத்தனாவது தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுக்கல இதில். அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட கேட்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு ஷார்ட் அவுட் மட்டும் பண்ணி இதை வந்து சொல்லிடுறேன். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் புதிய தலைவர் யார், அவர் வந்து எத்தனாவது தலைவர், ஓகேவா? ஸோ அவருக்கான எலிஜிபிலிட்டிஸ் என்ன, அந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கான எலிஜிபிலிட்டிஸ் வந்து என்ன, ஸோ இவங்களை வந்து யார் வந்து பணி நியமனம் வந்து பண்ணி வைப்பாங்க, ஓகேவா? இதுபோல் அவங்களோட பதவிக்காலம் வந்து எவ்வளோ டேஸ், ஓகேவா? ஸோ வந்து இப்படி தான் நம்ம வந்து படிக்கணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நியூஸ் பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து எப்படி வந்து படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபார்மெட்டே வந்து இது தான். ஸோ இப்படி படித்தோம்னா எப்படி தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக கேட்டாலும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.